ஃப்ரெண்ட்ஸ், ப்ரீவியஸ் டிஎன்பிசி குரூப் 2ல கேட்டது பாருங்கள். சில கணக்குகள் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். a⁻m-1 a⁻m, a⁻m+ என்ற பெருக்குத்தொடர் ஜிபி வரிசையின் பொது விகிதம் என்னன்னு கேட்டாங்க. கொடுத்துட்டு 4 ஆக்ஷன். இதை R1ன்னு வச்சுக்கிறோம் பெருக்குத்தொடர், இது R2, இது R3ன்னு வச்சுக்கிறோம். கொடுத்து எழுதிட்டோம். வித்தியாசம், பொது வித்தியாசம் D. ஒன்று R3லிருந்து R2வை வகுக்கலாம், இல்லை R2லேருந்து R1 வகுக்கலாம். நான் R3லேருந்து R2வை வகுக்கிறேன், எப்படி வேணால் எடுத்துக்கலாம். அப்போ a⁻R3 கிடையாது, a⁻m+n/a⁻m. அடுக்குக்குறியின் விதியில் வகுக்கும் போது கழிக்கணும், பெருக்கும் போது கூட்டணும். இங்கே பாருங்கள், அடிமான 2 ஏன்னுக்குது. அப்போ அடுக்கில் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம்னு சொல்லலாம் இல்லைங்களா. இங்கே பாருங்கள், வகுக்கும் போது கழிக்கிறோம் a⁻m+n. இந்த a⁻m மேலே போனால் என்ன ஆகிடும்? -m. காரணம் இந்த ஃபார்முலா. அப்போ +m -m கேன்சல் ஆகிடும். மீதி இருக்கிறது என்ன? அது a⁻n. நமக்கு தேவையான ஆன்சர் எங்கே இருக்குங்க? Cயில் இருக்குது. இந்த கணக்கு பாருங்கள். 161/64 முப்படி காண்க அப்படின்னு கேட்டு 4 ஆக்ஷன் கொடுத்துருக்காங்க. முப்படினா கியூப் ரூட் ஆஃப் 1 61/64 கலப்பு பெண்ணம் நம்ம தகா பெண்ணமாக மாற்றணும். அப்படின்னா இந்த 164 குறுக்கு பெருக்கல் பெருக்கணும். ஒரு 64 எவ்வளோ? 64 ப்ளஸ் அந்த 61 கூட்டிக்கணும். இங்கே 125 வருது. 125/64. அதுக்கு அடுத்தது எப்படி பிரிக்கலாம் பாருங்க. 125 நம்ம கியூப் ரூட்டுன்றதுனால 3 5 பிரிக்கலாம் பாருங்கள். 5 25, 25 5 எவ்வளோங்க? 125. அதே மாதிரி 4 பிரிக்கலாம் பாருங்கள். ஒரு நாள் 4 16, 16 நாள் எவ்வளோங்க? 64. அப்போ இது கியூப் ரூட்டுனா 3 டைம் ரூட்டில் இருந்தால் ஒரு டைம், 3 டைம் 5 இருக்கிறதுனால ஒரே டைம் 5 கியூப் ரூட்டு. 4 அதே மாதிரி 3 டைம் இருக்கிறதுனால ஒரே டைம். இதுதான் ஆன்சர். எங்கே இருக்குங்க? ஆன்சர் Cயில் இருக்குது. பாருங்கள், 12 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு அலுமினிய கோளம் உருக்கப்பட்டு 8 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு உருளையாக மாற்றப்படுகிறது. உருளையின் உயரம் என்ன? அப்போ அப்படின்னா உயரத்தை தான் கேட்டுக்கிறாங்க. உருளைன்றது, உருளைனா சிலிண்டரு ஞாபகம் வச்சுக்கலாம், கோலத்துக்கு பந்து வச்சுக்கலாம் ஞாபகம். அப்போ கோலத்தின் கனவு இதுக்கும் 6 கொடுத்துருக்காங்க, அதுக்கும் 6 கொடுத்துருக்காங்க. கோலத்துக்கும் 6, உருளைக்கும் 6 கொடுத்துருக்காங்க. ரேடியஸ்ன்னு அர்த்தம். இப்போ இதுக்குரிய ஃபார்முலா பாருங்கள். கனளவு, கோலத்தின் கனவு பாருங்கள், 4/3 πr³. இது உருளின் கனளவு பாருங்கள், πr²h. இந்த பையும் கேன்சல் ஆகிடும். 4/3 r³ இதனுடைய r எவ்வளோ இருக்குது பாருங்கள்? 12. 3 டைம் போட்டு பெருக்கணும். 12 × 12 ஈக்குவல் பாருங்கள், இது இதனுடைய இது பார்க்கலாம். r² எவ்வளோ இருக்குது? இதுக்கு 8. 8 × h தான் கேட்டிருக்காங்க இல்லையா. அப்போ நம்ம சுருக்கிறோன்னு வச்சுங்க. இந்த h அந்த பக்கமே வச்சு மீதி எல்லாத்தையும் இப்படி கொண்டு வந்துடலாம் பாருங்கள். 4/3 12 × 12 × 12 ஈக்குவல் டு h இல்லைங்களா. இந்த 2 8 இந்த பக்கம் வகுத்துலேயே வந்துடும். 8 × 8 அப்படின்னு வந்துடும். அப்போ தட் இஸ் இங்கே பாருங்கள், ஒரு நாள் 4, 2 நாள் எவ்வளோங்க? 8, ஒரு 2 2, 6 2 எவ்வளோங்க? 12. அதே மாதிரி பாருங்கள், ஒரு 3 3, 2 3 எவ்வளோங்க? 6. இந்த 2 அழிக்கலாம். ஒரு 2 2, 4 2 எவ்வளோங்க? 8, ஒரு நாள் 4, 3 4 எவ்வளோங்க? 12. அப்போ மேலே 3 12 இது. அப்போ h ஈக்குவல் எவ்வளோங்க? 36 அப்படின்றது தான் உருளையின் உயரங்க. நமக்கு ஆக்ஷனில் எங்கே இருக்குது பாருங்கள்? Cயில் இருக்குது. ஆக்ஷன் எங்கே இருக்குங்க? Cயில் இருக்குது. இந்த கணக்கை பாருங்கள். 7/12 whole power -4 × 7/12 3/x ஈக்குவல் 7/12 whole power 5 எனில் எக்ஸின் மதிப்பு 4 ஆக்ஷன் கொடுத்துருக்காங்க. கொடுத்தது 8. இந்த கணக்கில் பாருங்கள், அடிமானம் எல்லாம் இந்த பக்கம் இடது பக்கம் வலது பக்கம் சமமாக இருக்குது. 7/12. இப்போ அடுக்குங்களை அப்படியே கூட்டிக்கணும். ஏன்னா இங்கே பெருக்கில் இருந்தால் கூட்டிக்கணும். அடுக்குறியின் விதிகளை அடிமானங்களை பெருக்கும்போது அடுக்கில் என்ன பண்ணணும்? கூட்டிக்கணும். வகுக்கும்போது கழிக்கணும். அப்போ அடிமானத்தை விட்டு அடுக்கில் மட்டும் எடுத்துக்கிறேன். -4x + 3x ஈக்குவல் எவ்வளோ? 5. நமக்கு தேவை 3x 5. இந்த -4 அந்த பக்கம் போனால் என்ன ஆகிடுங்க? +4. அப்போ 3x ஈக்குவல் எவ்வளோ வருங்க? இதோட கூட்டணும். 5 4 9. x தான் நமக்கு தேவை. 9 இங்கே பெருக்கில் இருக்கிற இந்த 3 இந்த பக்கம் போனால் வகுத்து ஆகிடும். ஒரு 3 3 3 எவ்வளோங்க? 9. இப்போ எக்ஸின் மதிப்பு 3. தான் நமக்கு தேவையான ஆன்சர் D. பாருங்கள், முழுவதுமாக நிரப்பப்பட்டுள்ள 80 லிட்டர் 100 லிட்டர் 120 லிட்டர் கொள்ளளவு உள்ள கலன்களில் பாலினை சரியாக அளக்கூடிய பாத்திரத்தின் அதிகபட்ச கொள்ளளவு கனளவு என்ன? அதிகபட்சம்னா GCD அதாவது HCF மிகப்பெரிய கண்டுபிடிக்கணும். 4 ஆக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 80 2 2 4 4 2 8 8 2 16 16 5 எவ்வளோ? 80.
100 எப்படி பிரிச்சுக்கேன் 2 2 4 4 5 20ன்னு பிரிச்சுட்டேன். அதே மாதிரி 120 2 2 4 4 2 8 8 5 40 40 3 எவ்வளோங்க 120. இந்த 3த்துலேயும் பாருங்கள் இந்த 2 பொதுவாக இருக்குது, அதனால் ஒரே டைம் எடுத்து எழுதுகிறேன். அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள் பொதுவாக 2 இருக்குது, 3 டைம் எடுத்து எழுதிட்டேன் 3த்துலேயும். ஆனால் இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இல்லை, இங்கே மட்டும் 2 இது விட்டுடணும். இங்கே 2 இருக்குது, இங்கே இல்லை விட்டுடணும். 5 மட்டும் பாருங்கள் இங்கேயும் இருக்குது, 3 இடத்துல இருக்குது 5. 3 மட்டும் இங்கே ஒரு இடத்துல இருக்குது, மற்ற இடத்துல விட்டா இதுதான் அதனுடைய ஜிசிடியாக வரும். 2 2 4 4 2 4 5 எவ்வளோங்க 20 லிட்டர். சரியாக ஒவ்வொரு கொள்கலனில் வந்து பார்க்கலாம். அப்போ நமக்கு தேவையான ஆக்ஷன் எதுங்க ஏ. ஆக பிடித்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வைக்கக்கூடியதெல்லாம் திரும்ப திரும்ப வரும். லைக்கு பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.